பேசியே ரொம்ப நாள் ஆச்சுல. ஓகே, இன்றைக்கி லாங் வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தொண்டை சரியில்லை, இருந்தாலும் ஃபார் யூ கைஸ் என்னென்னா கன்சிஸ்டன்சி பற்றி கேட்டிருந்தீங்க. கன்சிஸ்டன்சிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட், அவ்வளோதான். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா டிசிப்ளின். மோட்டிவேஷன் கேள்விப்பட்டிருப்போம். மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் முக்கியங்கிறது நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் வாட் டு யூ திங்க் அபவுட் டிசிப்ளின் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பண்ணவே பிடிக்கலை அப்படிங்கிற இடத்துலையும் அந்த செயலை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை. இப்போ எக்ஸாம்பிள், இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு செயலை ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும், இருந்தாலும் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். என்னோடய டிசிப்ளின் எங்கெங்கெல்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு ஒரு நோட் எழுதுவேன். டெய்லி எழுதுவேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் எழுதுவேன். எழுதாமல் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 2.5 years கண்டினியூ பண்ணியிருக்கேன். இது இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்ததுக்கு டிசிப்ளின் தான் ரீசன். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு எழுதணுமா அப்படின்னு தோன்றப்ப கூட எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதுனது தான். சிம்பிள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டிசிப்ளினோட நம்ம பார்க்கும்போது கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆயிரும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிற இன்டென்ஷன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. இது பேசிக் ஃபேக்ட். இன்றைக்கி எழுதுவோம், நாளைக்கு எழுதணுமான்னு தோணும். அப்போ இல்லை எழுதியே ஆகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இது பேசிக். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, நான் டெல்லியில் இருக்கிறப்ப அப்போ தான் நான் புக் படிக்கிற ஹேபிட்டை கொஞ்சம் ஒரு பட்டிங் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். அப்போ நிறைய புக்ஸ் பார்க்குறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வேகத்தில் இம்பல்ஸில் ஒரு 4 புக் 5 புக் வாங்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தோணுது, இவ்வளோ புக் வேணுமா, நம்ம இத்தனை புக்கே படிச்சிருவோமா அப்படின்னு ஒரு தாட் வருது. படிச்சிருவோன்னு பிளைண்டாக மட்டும் நான் நம்பியிருந்தேன்னா, படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை படிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா, சரி ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் ஒரு புக்கை ஃபஸ்ட்டு முடிப்போம், அந்த ஒரு புக்கில் இன்றைக்கி ஒரு பேஜையாவது படிப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் வச்சுட்டேன். பிரேக் பண்ணுறது தான், பார்ட்ஸை பிரேக் பண்ணி. அது எதுவுமே ஒரு நாளில் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு வருஷத்தில் முடியுமான்னு கேட்டால் மேபி. அதனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்து அதை டெய்லி டாஸ்கில் இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சி வந்துடும். எப்படின்னா, டெய்லி 10 நிமிஷம் படிக்கணுங்கிறது ஒரு டார்கெட்டு. 10 நிமிஷத்துக்குள்ளே அன்னைக்கு அன்னைக்கு அந்த டைமில் இருந்த என்னோட ரீடிங் ஸ்கில்ஸ் 10 நிமிஷத்தில் 2 பேஜ் படிச்சிருவேன். அவ்வளோதான் என்னோட முடியும். 1 மணி நேரத்தில் 10 பேஜ் படிச்சிருவேன். அப்போது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ரொட்டீனை பில்ட் பண்ணுறப்ப டெய்லி 10 நிமிஷம் படிச்சுட்டு தூங்கிடணுங்கிறது தான், அதாவது தூக்கத்தோடு அட்டாச் பண்ணி வச்சிட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் படித்தே ஆகணும் அப்படின்னு. ஒரு சில டைம் 7 நிமிஷம் படித்ததும் இருக்குது, ஒரு சில டைம் அரை மணி நேரம் படித்ததும் இருக்குது. பட் தட் டசன்ட் மேட்டர். 10 நிமிஷம் ஸ்டிக் டு இட், படிச்சுட்டு தூங்கிடுறது. அப்போல்லாம் அந்த புக்கோட எல்லா தாட்டும் எனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு அந்த புக்கை முடிக்கணும், ஏதோ ஒன்றாவது புரியணும், அவ்வளோதான். பண்ணினேன். அப்போ என்னாச்சுன்னா, லாஸ்ட்டாக நான் படித்த புக்கு அட்டாமிக் ஹேபிட். ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அது எப்படி என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். அஃபெக்ட்னா பெருசாக இல்லை, பட் அட்டாமிக் ஹேபிட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். கடைசி ஒரு 20 பேஜ் தான் இருக்கும். ஆனால் நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி எனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 20 பேஜ் தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் டாஸ்க் தான். நான் என்ன பண்ணேன், அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு சரி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம், படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே படிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அட்டாமிக் ஹேபிட்டோட கடைசி 20 பேஜ் இப்போ வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ வென் யூ ஸ்டே கன்சிஸ்டன்ட், அதாவது உங்களை நீங்கள் வருத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ட்ரை டு பிகம் கன்சிஸ்டன்ட் இன் அ வே தட் இட் ஹெல்ப்ஸ் யூ. அவ்வளோதான், அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுக்கு மெயினாக தேவை என்னது? டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்தால் எப்படி வேணாலும் நம்மளுக்கு வேணுங்கிறத பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள், இப்போது நான் சொல்லுவாங்களே, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஏறுனா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம நிறைய ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரே ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு பதிலாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஏறலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஹேபிட்டும் இந்த மாதிரி தான் பில்ட் பண்ணும். இது பியாண்ட் திஸ் டாபிக் ஒரே ஒரு கேள்வி தான். வாட் ஆர் த பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் தட் யூ ஹேவ், இல்லை தட் யூ ஹவ் இம்ப்ரூவ்ட், தட் யூ ஹவ் ஜென்ரேட்டட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால், ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் பாசிட்டிவ் habits? Means reading books consistently, or going to having a walk, doing gym, doing yoga, whatever gives you a positive impact to your body or your mind or yourself. எத்தனை ஹேபிட் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னென்ன ஹேபிட் வச்சுருக்கேன்னா, I have the practice of having proper skincare. Number 1, reading books and meditation, and I'm used to hearing prayers. மந்திரம் வந்து கேட்குறதுல வந்து எனக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னே ஆயிடுச்சு. ஒரு நம்மளோட தமிழில் இருக்கிற மந்திரங்கள்லாம் வந்து நிறைய சக்தி வாய்ந்த இது இருக்கும். நம்மளுக்கு முருகர் ரொம்ப பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணுறதுன்னா, கந்தசஷ்டி கவசமில் ஆரம்பித்து ஏதோ ஒரு பாட்டில் இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கேன், முருகரோட பாட்டு தான். பாட்டு மீன்ஸ் மந்திரம், பாட்டு கிடையாது, கேட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. கேட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறது. ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் கேட்பேங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா இந்த ரூமுக்குள்ளே நான் என்ன பண்ணணுங்கிறது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியே போயிட்டால் கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்காது. ஏதோ ஒரு வேலை வரும், யாராச்சும் கூப்பிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ப்ரேயர் கேட்டுட்டு, அங்கேயே வந்து மந்திரம் கேட்டுட்டு ஒரு ப்ரேயரோ இல்லை மெடிடேஷனோ பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை விட்டுருக்கேன். அதுவும் வந்து என்னோடய கன்சிஸ்டன்சி ஃபெயிலியர் தான். அதுக்காக வந்து என்னை நான் ப்ளேம் பண்ணல. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். என்றைக்கு வந்து எனக்கு மறுபடியும் திரும்ப பண்ணணும்னு தோணுதோ இப்போ பண்ணுவேன். ஆனால் வெரி சாரி, ஒவ்வொரு டைமும் இப்படி பண்ணுறங்காட்டி. கன்சிஸ்டன்சி இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் வித்தின் யோர் செல்ஃப். நீங்கள் நினச்சா பண்ணலாம், ஆனால் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்கலன்னா யாருனாலையும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது. தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். டாட்டா. See you in the next video. என்ன பேசணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசுவோம்.